ஹலோ மக்களே, அடுத்து வர இருக்கிற ரயில்வே தேர்வு எல்லாத்தையுமே எழுத இருக்கிற தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாம்ஸில் ரீசன்ட் டைமில் எந்த மாதிரியான கரண்ட் அஃபேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மந்த் நடந்த அந்த ஏஎல்பியோட கரண்ட் அஃபேர் வச்சு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் வந்து 25ஆம் 29ஆம் வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் ஒரு 5 நாள் டெய்லி ஒரு 3 ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி 15 ஷிஃப்ட்டு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருக்கு. தமிழ்லேயே பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக இந்த 15 ஷிஃப்ட்டில் 145 கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏஎல்பியில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே 75 கொஸ்டின், 75ல் 10 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர் வந்திருக்கு. இனிமேல் கண்டக்ட் பண்ண போகிற ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. CBT 2னாக்கா 120 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸில் ஒரு 12லேருந்து 15 கரண்ட் அஃபேர் வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்குமே எதிர்பார்க்கலாம். அதுலேயுமே மெயினாக என்னென்ன டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 8 டாபிக் பார்க்க போகிறோம். இந்த 145 கொஸ்டினுமே தனியாக கிராப் பண்ணி ஒரு பிடிஎஃபாகவே ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டாக அந்த பத்மபூஷன் பத்மா அவார்ட்லாம் வாங்கினவங்களோட லிஸ்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒலிம்பிக், கேலோ இந்தியா, கிரிக்கெட், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரலிம்பிக், செஸ் ஒலிம்பியாட், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பிளேயர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் இந்த மாதிரி இதில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது லோன் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக அந்த ஜிடிபி, அந்த பாவர்ட்டி ரேட்டு, அது இல்லாமல் அந்த ரெப்போ ரேட்டு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது லோன் ஏதாவது புது திட்டங்கள் கொடுத்துருந்தா எவ்வளோ லோன் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, அதில் எவ்வளோ ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டு பற்றிலாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் February 2023 கேட்டிருந்தாங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் 2024 அப்படி இல்லைனா 2023 கடைசி அந்த டிசம்பர் அந்த மாதத்தில் இருக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் படித்தா போதும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த தேசிய விருதுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த தேசிய விருதுகள் வாங்கினவங்க இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் February Marchல அதோட கரண்ட் அஃபேர் வந்திருந்தது. அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்போம். அதில் வந்து அந்த பத்மஸ்ரீ பத்மா அவார்டு வாங்கினவங்க யார் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தரை பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் ரிலேட்டடாக, அதுவும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரிலேட்டடாக அந்த புக்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. யார் என்னென்ன புக் எழுதுனா, யாரை பற்றி எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாக்கா, ஐஐடி புவனேஸ்வர், ஐஐடி மும்பை, ஐஐடி சென்னை, இந்த மாதிரி ஐஐடி ரிலேட்டடான ரிசர்ச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் செஸ் ஒலிம்பியாட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை இயக்குனர், அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்னோ அதில் யார் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கா அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா புதுசாக மினிஸ்டர்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷமாக அவங்களே தான் இருக்காங்க. புதுசாக யாராவது மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாக்கா அவங்களோட துறை என்ன, யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அர்ஜுன் அவார்ட்ஸ், இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1லேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் வந்திருந்தது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 63வது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மறுபடியும் 69வது கொஸ்டினும் பத்மஸ்ரீ பத்மபூஷன் ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. அதனால் அந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் அவங்கள பற்றி படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராஃபிஸ், உலக கோப்பையாக இருக்கட்டும், ஐபிஎல் வின் பண்ணது, உமன்ஸ் ஐபிஎல் வின் பண்ணது, இரானி கோப்பை அப்படின்னு சொல்லி அந்த கோப்பையை வின் பண்ண டீம் என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்மபூஷன் கொஸ்டின் தான் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் அந்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த வறுமை விகிதம், ஜிடிபி, அந்த ரெப்போ ரேட்டு, அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. அவார்ட்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒலிம்பிக் பதக்கம் யார் வின் பண்ணா, அடுத்து மகளிர் அணியோட செஸ் ஒலிம்பியாட்டோட மென்னு உமனு பத்மபூஷன், அடுத்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ, பேரா ஒலிம்பிக், அதுவும் பார்த்திங்கன்னா இது கேலோ இந்தியா கொஸ்டின்ஸ், அந்த கேலோ இந்தியா கேம்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அடுத்து அவார்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கனாக்கா ஜிடிபி ரேட் என்ன அப்படின்னு சொல்லி 6.8%. அடுத்து ஐஐடி பாம்பே, ஐஐடி ரிலேட்டடான அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தா அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஒலிம்பிக் பற்றின கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா புக்ஸ், விராட் கோலி பற்றின புக்கு, அது இல்லாமல் அஸ்வின் எழுதின புக்கு, அஸ்வினோட அந்த செஞ்சுரி, இப்போ ரீசெண்டாக டெஸ்ட்டில் அதிகமாக விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னாலே அஸ்வின் தான் வரும். அதை பற்றின கரண்ட் அஃபேர் எல்லாமே கேட்டிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 522 விக்கெட்டு, 5 சதங்கள், 6 சதங்கள் யார் அடிச்சா அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் அஸ்வின்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஷன்ஸ் ரேங்கிங் கேட்குறாங்க. இண்டெக்ஷன்ஸ் ரேங்கிங்லேருந்து 2 தான் கேட்டிருக்காங்க, பட் அதுவுமே கேட்பாங்க. அதனால் அந்த இண்டெக்ஸஸ் அண்ட் ரேங்கிங்லாம் படிக்கணும். டெஸ்ட் போட்டியில் அந்த ரன்ஸ் அடித்தது அஸ்வின் பற்றி, பத்மஸ்ரீ பற்றி, அந்த ஈரானி கோப்பை வின் பண்ணது, அடுத்து அந்த பத்மஸ்ரீ கொஸ்டின், அடுத்து இன்னொரு அவார்டு கொஸ்டின் பத்மஸ்ரீ. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, அந்த அர்ஜுனா அவார்டு அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வர அவார்டு எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புத்தகம் புக்ஸ் அண்ட் ஆத்தரு. டிஃபென்ஸ் நியூஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்மி எக்ஸசைஸ் பற்றி ஒரு 2-3 கொஸ்டின் வந்திருக்கு. ஆர்மி எக்ஸசைஸ் எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி அதையும் படிச்சுக்கோங்க. அந்த பட்ஜெட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குனாங்க, எவ்வளோ மானியம், என்ன லோனு, அந்த மாதிரியான அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ப்ரோ கபடி லீக்கை யார் வின் பண்ணா, அந்த ட்ராஃபிஸ் மெயினாக அந்த ட்ராஃபிஸை யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வின் ரிலேட்டடான புக்ஸ் அண்ட் ஆத்தர். ஓகேவா, அந்த குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் அஸ்வின் எழுதின புக்கு. ரெப்போ விகிதம், பாரிஸ் ஒலிம்பிக் அதை பற்றின கொஸ்டின். இந்தியன் ப்ரீமியர் லீக் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி மென்ஸு உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 8 டாப்பிக்கில் இருந்தால் இந்த 145 கொஸ்டினுமே இப்போ பார்த்துட்டோம். இந்த 145ல் இந்த 8 டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் வந்திருக்கு. அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பத்மபூஷன் கொஸ்டின் தான் அதிகமாக. ஷிஃப்ட்டுக்கு 2 கொஸ்டின் இருக்குது. புக்ஸ் அண்ட் ஆத்தரை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரிலேட்டடான புக்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்மி எக்ஸசைஸ் எங்கெங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸஸ் அண்ட் ரேங்கிங் படிக்கணும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன்டேஜில் ஏதாவது தரநிலைகள் கொடுத்துருந்தா, ஜிடிபி, ரெப்போ ரேட்டு, பாவர்ட்டி ரேட்டு, இல்லை ஏதாவது லோன் அமௌண்ட்டு, ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராஃபி யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி மெயினாக கேட்டிருக்காங்க. ஐபிஎல்லாக இருக்கட்டும், ஒலிம்பிக்காக இருக்கட்டும், பேரலிம்பிக்காக இருக்கட்டும், கேலோ இந்தியா கேமு, செஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராஃபி வின் பண்ணது, அதில் பதக்கம் வின் பண்ணது. அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் டைரக்டர்ஸ் ஆனது, ரீசெண்டாக யாராவது மினிஸ்டர்ஸாக மாற்றிருந்தாங்கனாக்கா அவங்களோட பதவி என்ன, அவங்க என்ன அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 8 டாப்பிக்ல இருந்தால் அதிகமாக கொஸ்டின் வந்திருக்கு. இந்த 8 டாபிக் படிச்சினாலே ஒரு 8 கொஸ்டின் ஷிஃப்ட்டுக்கு கண்டிப்பாக எழுதலாம். ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் லெவலுக்கு வந்திருந்தது. அதனால் இந்த 8 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ரீசெண்ட் ட்ரெண்டில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகமாக கேட்பாங்க. 1-2 வெளியிலேருந்து வரும். ஆனால் இந்த தடவை முழுக்க அதிகமாக இந்த டாப்பிக்லேருந்து தான் வந்திருக்கு. ஒரு 145 கொஸ்டினில் 100 கொஸ்டினுக்கு மேலே இது மட்டுமே வந்திருக்கு. அதனால் இந்த 8 டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்து வரப்போகிற டெக்னீஷியனாக இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், அதுக்குமே இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் அப்படின்றனால இப்போ இதில் கேட்ட கரண்ட் அஃபேருமே ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதோட PDF வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வேயோட NTPC எக்ஸாமுக்கான பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேட்ச் 2 வந்து 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 60 டேஸ் ஸ்டடி பிளானோட ஒரு எஃபெக்டிவான ப்ரிப்பரேஷனுக்கான ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 13ஆம் தேதி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். 20ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 750 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் 1500 ஆயிரும். 21ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட அந்த 22+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ரீசனிங்கான 28+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் PDF எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். அதாவது பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துக்குமான மெட்டீரியலும் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட் உண்டு. அது எல்லாத்தையுமே டாபிக் வைஸாக பிரித்து அந்த PYQ கொஸ்டின் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைம் சொல்லியிருப்போம். அந்த டைம்லேயே எல்லாத்தையுமே பிரிச்சே கொடுத்துருவோம். அதுவுமே தமிழ்லேயே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 50+ இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ், எதுலேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 50+ டாப்பிக்கான PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். அதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஷார்ட்கட் வச்சு படிக்க வேண்டிய டாபிக் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டான வீடியோ கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 2024லேருந்து 1 இயருக்கான கரண்ட் அஃபேர், கரண்ட் ட்ரெண்டில் அந்த ALP எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் கரெக்டாக கேட்டிருக்காங்க. அதனால் ஜனவரி 2024லேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கணும். அதற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர் PDF எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் மூலமாகவே கொடுத்துருவோம். டெலகிராம் குரூப்பில் தான் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். 21ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த 60 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம். என்னென்னக்கு என்னென்ன படிக்கணும், மேக்ஸ்லேருந்து எவ்வளோ, ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து எவ்வளோ, ரீசனிங் எவ்வளோ, GSக்கு எவ்வளோ, கரண்ட் அஃபேர் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் போட்டு இந்த PDFல கொடுத்துருக்கேன். இந்த PDF லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு NTPC பேட்ச் 2ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற
கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். இந்த பேட்சை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.